அவர் என்ன கேட்குறாருன்னா, முஸ்லீமில் மந்திரவாதி பாய் இருக்கிறாரு, அவர்கிட்ட ஏதாவது நோய் நொடிட்டு போனாங்கன்னா என்ன செய்கிறாரு, அவர் நூல் முடிச்சு போடுறாரு, தாயத்தை போட்டு விடுறாரு, அதுக்கு காசு வாங்கிக்கிறாரு. இது மாதிரி தான் இந்துக்கள்லையும் செய்கிறாங்க. இது எது உண்மை எது பொய்ன்னு அவர் கேட்குறாரு. முதல்ல விஷயம், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு என்ன நிலை என்று கேட்டால், நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், யார் ஒருவன் தாயத்தை தொங்கவிட்டுக் கொள்கிறானோ அவன் இறைவனுக்கு இணை கற்பித்து விட்டானோ, அவன் முஸ்லீம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு கயிறில் உனக்கு குணம் இருக்குது, ஒரு தாயத்தில் உனக்கு குணம் இருக்குது என்று நினைத்தால் அந்த தாயத்தை நீ கடவுளாக கருதி விட்டாய், இறைவனை இன்னொரு இறைவனை ஏற்றுக்கொண்டாய். இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த முகம்மதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை அவன் மறுத்து விட்டான். ஒருத்தன் தாயத்து போட்டான் என்று சொன்னால் முகமதாகி எனக்கு அருளப்பட்ட இஸ்லாம் மார்க்கத்தை அவன் நிராகரித்தவனாகிவிட்டான் என்றும் நபிகள் நாயகம் சொன்னார்கள். அப்போ எங்க மார்க்கத்தில் நோய் வந்தால் வைத்தியம் தான் பார்க்கணும், மந்திரம் பார்க்கறதுக்கு அனுமதியே கிடையாது. நூல் போடுறது, சக்கரை வாங்கி தடவுறது, மந்திரிச்சிட்டு வர்றது, இது மாதிரியான மதகுருமார்கள்ட்ட போகிறதெல்லாம் இது பிற மதத்தில் உள்ளவங்களை பார்த்து காப்பி அடித்து எங்கள் மதத்தில் உள்ள மதகுருமார்கள் எங்கள் மக்களை உங்களையும் சேர்த்து ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் மார்க்கத்தில் அப்படி கிடையாது. நபிகள் நாயகம் அவர்கள் யாருக்கும் தாயத்தை போட்டது கிடையாது. மதம் என்பது மக்களை சுரண்டி பிழைப்பதற்குரிய வழி கிடையாது. அறிவை தூண்டக்கூடியதுதான் மதம், நேர்வழி காட்டுவதுதான் மதம். மதகுருமார்களுடைய வேலை என்னன்னு கேட்டால் நல்லது சொல்லிக் கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் எங்கள் மக்களுக்கு சொன்ன என்னன்னு கேட்டால், நோய் வந்தால் மருத்துவம் செய்யுங்கள். நோயை இறக்கிய இறைவன் மருந்தையும் இறக்கியிருக்கிறான். எந்த நோய்க்கும் மருந்து இருக்கிறது, நீ கண்டுபிடிக்காமல் இருக்கலாம். எல்லா நோய்களுக்கும் மருந்தோடு தான் கடவுள் படைத்திருக்கிறாரு, நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள். இப்படி எங்கள் நபிகள் நாயகம் வழிகாட்டியிருக்கிறார்கள். நம்ம திருப்திக்காக வேண்டிய குர்ஆன் வசனங்களை ஓதி இறைவன் ஒரு பிரார்த்தனை பண்ணி கொள்ளலாம், அதுக்கு அனுமதி இருக்கு. இதை தாண்டி ஒரு மந்திரவாதிட்ட போய் ஒரு மதகுருட்ட போய் எங்களுக்காக மந்திரிச்சு விடுங்க, பேப்பர் அடிச்சு விடுங்க, அல்ல தண்ணி ஊதித்தாங்க, கரைச்சி குடிக்கிறது எழுதி கொடுப்பாரு தட்டில், அதை போய் கரைச்சி குடிப்பானுங்க. இதெல்லாம் எங்கள் மதகுருமார்கள் எங்கள் மக்களை ஏமாற்றுவதற்கு செய்த வழிமுறையை தவிர அதுல இருந்தால் எங்கள் மக்கள் நிறைய விடுபட்டு வந்துட்டாங்க. இப்போ ஏமாறுறதுலாம் முஸ்லீம் இல்லாத மக்கள் தான் ஏமாறுறீங்க. எங்கள் மதகுருமார்களை எங்கள் மக்கள் நம்புவதில் நாங்கள் மீட்டு எடுத்துட்டோம். 95% எங்கள் மக்கள் தாயத்து போடுவது கிடையாது, இந்த மாதிரியான வேலைக்கு போகிறதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நமக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னு வைங்களேன், அதுக்கு என்ன செய்வார், தாயத்து போடும்பார். அவர் பொண்டாட்டிக்கு நோய் வந்துச்சுன்னு வைங்களேன், அவர் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவார். அப்போ உனக்கும் நோய் ஆஸ்பத்திரி, எங்களுக்கு நோய் நூலா? எந்த மதத்தில் உள்ள நோய் வந்துச்சா மருத்துவம் பண்ணுங்க. மதகுருமார்கள் எல்லாம் மதத்தை சொல்லி தரட்டும், கடவுளை இப்படி கும்பிடுங்க, கடவுளை வழிபடுங்கன்னு சொல்லி தரணுமே தவிர அதை விட்டு நம்மளோட ஆரோக்கியத்துக்குலாம் அவங்களை வழிகாட்டி எடுத்தீங்கன்னு வைங்க, நாசமாக போயிடுவீங்க.